நம்ம பிரதீப் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்துட்டாரா இல்லை இன்னும் அந்த கேம்ல தான் இருந்துட்டு இருக்காரா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் அவரோட சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதோட நேத்து நடந்த எபிசோட பேஸ் பண்ணி நம்ம பிரதீப் யார் வேணா என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு காது கேட்க போறதே கிடையாது, நான் பாட்டுக்கு என் வழியில போய்கிட்டே இருப்பேன்ற மாதிரி தான் சூப்பர் ஸ்டாரோட வீடியோவை ஷேர் பண்ணி ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு கேப்ஷனும் கொடுத்திருக்காரு. அந்த வீடியோல நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் காது கேட்காத மாதிரி இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஜெயிச்சு மேல போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நேத்து எபிசோட்ல நம்ம கமல் சார் பிரதீப் பண்ணது தப்பு தான், நான் ரெட் கார்டு கொடுத்ததுல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் பிரதீப் இப்போ இப்படி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்தில் நம்ம கமல் சாருக்கே ரிப்ளை கொடுக்குற விதமாக தான் இந்த போஸ்ட் இருக்கு அப்படின்னு இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த எபிசோட்ல நம்ம கமல் சார் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி பேசுவார் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் பிரதீப்புக்கு அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அதோட கமல் சாரும் நான் ரெட் கார்டு கொடுக்கல, இந்த ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட முடிவை பேஸ் பண்ணி தான் ரெட் கார்டு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் பிரதீப்புக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் கொடுத்த வாய்ப்பை பிரதீப் சரியாகவே பயன்படுத்திக்கல. 4 வயசுலேருந்து என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்லேருந்து என்னை சுற்றி இருந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு தான் பேசுகிறாரே தவிர அவர் எதையுமே சரியாக பேச மாட்டேங்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது நான் பேச வாய்ப்பு கொடுத்து அதில் அவர் தப்பாக பேசிடுவாரோ அப்படின்றதுக்காகத்தான் நான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம பிரதீப்பை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி இந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த மாயா, பூர்ணிமா, ஜோபிகா இவங்க எல்லாருமே நாங்கள் ரெட் கார்டு கொடுக்க சொல்லவே இல்லை, கமல் சார் தான் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் சொன்ன குற்றச்சாட்டை அடிப்படையாக வச்சு தான் கமல் சார் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்துருப்பாரு. கொடுத்தது மட்டும் இல்லைங்க, இந்த சோஷியல் மீடியாவில் அவ்வளவு எதிர்ப்பையும் சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. அதை பார்த்த கமல் சார் ஒரு கட்டத்தில் பிக் பாஸ் ஒரு குறும்படம் பாசல் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருந்த எல்லாருக்குமே பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது கமல் சார் தான் ஜோபிகா, பூர்ணிமா, மாயா இவங்க 3 பேரும் சொன்னதை ஒரு குறும்படமாக காட்டி அந்த பிரச்சனையிலேருந்து அவர் விலகியிருப்பார். ஆனால் இதுக்கெல்லாம் குறும்படம் போடுறீங்க, நீங்கள் ஏன் பிரதீப்பை பற்றி பூர்ணிமா வச்ச தப்பான குற்றச்சாட்டுக்கு குறும்படம் போட மாட்டீங்க அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாயா மற்றும் அவங்களோட கேங் இருக்கு இல்லையா, அவங்க பண்ண தப்பை கமல் சார் ரொம்ப கண்டிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் மேலோட்டமாக தான் கண்டிச்சிருந்தாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.